வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டனைங்களா அதையும் அமுத்துக்கம்மா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். வாங்கம்மா இன்னைக்கு கமெண்ட் ஆஃப் தேவை பார்த்துருவோம். இந்த ஈரான் போர் பதற்றம் பத்தி கேஸ் தட்டுப்பாடு பத்தி போட்டிருந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் வீடியோ மாமி, நல்லா புரியுது. வீடியோ கண்டினியூ பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை மாதிரி அறிவு பசி உள்ள ஆளுகளுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்கம்மா, நம்ம சமயத்தில் உண்மைத்தன்மையும் நம்ம வீடியோவில் இருக்கணும், மக்களுக்கு உண்மை போய் சேரணும், கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாமி ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன உள்ள சொல்லுது, போர் சரியா வருமா இல்லை இன்னும் ஒரு கட்டு விரவ வாங்கி வச்சிடவா? போர் நடந்துக்கிட்டு தாண்டி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த போர் என்னமோ இப்போ முடியாது போலக்கு. ஆஹாஹா, இப்போ முடியாட்டி விரவு கட்ட வாங்கிட வேண்டியது தான். அமெரிக்கா முடிக்கணும்னு தான் நினைக்குது, ஆனால் அதை ஈரானில் முடிக்க மாட்டேங்குது. ஏன் முடிக்க மாட்டேங்கிறாக? ஏண்டியா உன் நாட்டோட தலைவரையே கொண்டுட்டானுங்க. மௌத்தாக்கினதுக்கு அப்புறம் எப்படி அதை முடிக்கணும்? ஈரான் எப்போதுமே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தானுன்னா, போர் ஆரம்பிச்சா அதை ஆரம்பிக்கிறது நீங்களா இருப்பீங்க, அதை முடிக்கணும்னு முடிவு பண்ணுறது நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. உலக வல்லரசுன்னு அடிக்கிற அடியில் அமெரிக்கா செதறிலமா ஓடுது. ட்ரம்ப் சொல்லிக்கிறான் பாரு. டொனால்ட் ட்ரம்ப் சேஸ் ஈரான் வார் நியரிங் எண்ட், கிளைம்ஸ் பிராக்டிகலி நத்திங் லெஃப்ட் டு டார்கெட். இந்த இங்கிலீஷ் எல்லாம் உனக்கு தான் தெரியும், தமிழில் சொல்லி என்னாண்டே. அதான் உலகருடைய அமெரிக்கா வைக்கிறான்ல, என்ன சொல்லிக்கிறான்னா, ஈரான் வார் நெருக்கி முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே அங்கே அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சுவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இந்த நரிக்கதைகள் இப்படி கேச்சு, இந்த பழம் புளிக்குண்டு எட்டாத பழத்தை பார்த்து நரி சொல்லிட்டு போகும்போல, இப்போ அந்த மாதிரி ஈரான் இவனால ஒன்றும் செய்ய முடியலை. உலக நாடு பூரா எதிர்ப்பு தெரிவிக்குது அமெரிக்காவுக்கு. அதனால இப்போ நைஸாக நழுவ பார்க்குறான். அவ்வளவு லேசில் போவாது இந்த மூதேவி. ஆமாம் போவாதுதான் அமெரிக்கா மூதேவி. இப்போ என்ன ஆச்சுன்னா, அடித்து ஓட விட்டிக்குது ஈரானு. கப்பல் அடிக்கிறானுவா, இங்கிட்டு போனா ஃப்ளைட் அடிக்கிறானுவா, எங்கிட்டு போனாலும் பொருளாதார சேதம். இப்போ கடுமையான பொருளாதார சேதமாக்குது. இப்போ நம்ம நாடு வைக்குது, அந்த இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிட்டு பேரளவில் வைக்குதுல்ல, சவுதி, துபாய், கத்தாரு, ஓமானு, இவனும் என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நாளா அமெரிக்காவுக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு காசை. வெதநாமத்தில் ஏன் கொடுக்குறானுவா? வெதநாமத்தில் எவனாவது காசை கொடுப்பானாடி? இவனு ஒருட்டையலாம் அந்த அரபு நாட்டில் பூரா ராணுவம் கிடையாது, உருப்படியான ராணுவம் கிடையாது. அதை அவங்க கட்டமைக்கவும் இல்லை. ராணுவம் இல்லாட்டி என்ன, போலீஸ் தான் இருக்குதே. இதோ ஒரு உருப்படாதவமா. இப்போ போரெல்லாம் வந்தாக்கா ராணுவத்தை வச்சு தாண்டி போலீஸ் செய்யணும். போலீஸ் தான் உள்ளுக்குள்ள உள்ள சமாளிக்க தாண்டி. அதனால அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிக்கிறான்னா, இந்த நாடுகளை பூரா பேசி, இங்க பார், உன்னுடைய நாட்டுக்கு நான் பாதுகாப்பு தர்றேன், எனக்கு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் அமெரிக்கா டாலர் தரணும்னு சொல்லிவிட்டு எல்லா நாட்டுட்டையும் இத்தனை வருஷமா வசூல் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறான். சரி வசூல் பண்ணுனாண்டாக்கா இப்ப அதுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்கணும்ல. அங்கதானடி பிரச்சனையே ஆரம்பிச்சுக்குது. இவன் இத்தனை நாளா நான் பாதுகாக்கிறேன்னு ஈரான் போட்ட 4-5 ட்ரோனுக்கே எல்லாம் அழிஞ்சு சேதாம போய் போச்சு, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அரபு நாடுவா. என்ன பிரச்சனைனா, ஈரான் ஒரு ட்ரோன் அனுப்புனான்னா அது 4 லட்சம் ரூபாயாம். அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு அயன்டோம்னு வச்சுக்கிறானுவ. அயன்டோம் அது என்ன அயன்டோமுண்டா? இந்த படத்துல தெரியுது பாரு, இதாண்டி அயன்டோமுங்கிறது. அயன்டோம்னா ஒன்றும் கிடையாதுடி. இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டை சுற்றி பாதுகாப்புக்காக ஒரு சென்சார் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று இந்த நாட்டை அழிக்க வருது, ராக்கெட்டு, ஃப்ளைட்டு சம்மந்தம் இல்லாத ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா மேலே இருந்தே சிக்னல் அனுப்பிடுங்க கீழே உள்ள இதுக்கு. இங்கேருந்து ஒரு ராக்கெட்டு போய் அதை அழிக்க ஆரம்பிச்சிடும் வானத்திலே வச்சு. இதுக்கு பேர் தான் அயன்டோம் பாதுகாப்புங்கிறது. வான் பாதுகாப்பு அமைப்பு தமிழில் சொன்னால். நம்ம ஊர்ல எல்லாம் ஆயிக்குது, இது நம்மள்ட்ட எல்லாம் கிடையாது. ரொம்ப டேஞ்சரா உள்ளது, அடிக்கடி போர் வரக்கூடிய நாடு, ரொம்ப பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி அயன்டோம் வச்சிருக்காங்க. இந்த அயன்டோம்ல என்ன பண்றான் ஈரான்னா, நிறைய 4 லட்சம் 5 லட்சத்துக்கு தயார் பண்ண ட்ரோனை பூரா விட்டுப்படுறான். இது என்ன பண்ணுது, சென்சார் அங்கேருந்து தகவல் அனுப்புது, ஒரு ட்ரோனோ ஒரு ராக்கெட்டோ நம்மளை அழிக்க வருதுன்னு. இங்கேருந்து போது பாரு ராக்கெட்டு திரும்பி. அந்த ஒரு ராக்கெட்டோட மதிப்பு 25 கோடியா. 25 கோடி ரூபா ராக்கெட்டு 4 லட்சம் ரூபா ட்ரோனை போய் அழிக்குது. இப்போ யாருக்கு நட்டம்? அமெரிக்காவுக்கு நட்டம். ஓஹோ, அப்படி சொல்லு. இதுதான் இந்த பொருளாதார இழப்பை ஏற்படுத்துறதோ. இந்த மாதிரி ஈரான் ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி இவனோட கதி கலங்க விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? எத்தனை 2 லட்ச ரூபாய்க்கு அனுப்பினாலும் 4 லட்ச ரூபாய்க்கு அனுப்பினாலும் இது திருப்பி போய் அடிக்கணுமே. ஏன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சா அவன் பெரிய குண்டை போட்டுருவான். அதனால இதை அமர்த்தியும் வைக்க முடியாது இந்த அயன்டோமை. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பதையும் நிற்கிறானுவா. இப்போ இந்த அரபு நாட்டில் பூரா இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு அவனும் அனுப்புனது பூரா சின்ன ட்ரோன் அனுப்பி அயன்டோம் அந்த சிஸ்டத்தை காலி பண்ணிட்டானுங்க. அப்புறமால பெரிய ராக்கெட்டை அடித்து அங்கே இருக்கிற அமெரிக்காவுடைய மிலிட்டரியை பூரா காலி பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அரபு நாடு என்ன பண்ணுச்சு?
ஏன்னா நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு இத்தனை கோடி டாலரை கொட்டி கொடுக்குறோம் அமெரிக்காவுக்கு. சின்னதா ஒரு போர் நடந்தாலே இவனால நம்ம நாட்டை பாதுகாக்க முடியலையேன்ட்டு அரபு நாடுகளுக்கெல்லாம் இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. வரும்ல வாசல்ல ஒரு செக்யூரிட்டி மாதிரி அவனையா வச்சிருக்கிறான். அப்புறம் செக்யூரிட்டி 2 அதட்டா வந்துருச்சு ஓடி போயிடுவான்ல. வீட்டு மனுஷர் மாதிரி எய்த்து கேட்க மாட்டான்ல. அவன் செக்யூரிட்டி தானே, காசுக்கு வேலை பார்க்கறவன் தானே. ஜெயின்ஸாக்கே புரிஞ்சிருச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால பரமாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வந்து நம்ம ஒரு ராணுவத்தை உருவாக்கணும், நம்ம ஒரு ராணுவத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஈரானுக்கும் வேணும். ஏன்னா ஈரான் இப்ப தலையாய சொல்லி அடிச்சுக்கிறது என்ன, அரபு நாட்டுல அமெரிக்கா படைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய எண்ணம். இப்போ முதல்ல நிறைவேறிடுச்சா ஒண்ணு. மூளைன்னா இப்படி டெல்லிக்கணும் மூளை. இப்ப அமெரிக்காவுக்கு அடுத்த தலைவணி என்னன்னா, அந்த ஹெர்மோஸ் ஜலசந்தி, அந்த ஹெர்மோஸ் நீர்முனையை ஈரான் கைப்பற்றி இப்ப வந்து அங்கேருந்து எந்த கப்பலும் போக விடாம வர விடாம வச்சுக்கல. அதுதான் இப்ப உங்களுக்கு அடுத்த தலைவலி. ஆமா, அப்பதான் எந்த எண்ணெய் கப்பலும் வெளியே வர முடியாத. ஆமா, இங்க உள்ளவனும் சொல்லிட்டு இருக்கிறானுவோ ஹெர்மோஸ் வழியா இந்தியாவுக்கு 2 எண்ணெய் கப்பம் வந்துருச்சு, 4 எண்ணெய் கப்பம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிறானுவோ. ஆனா ஈரான் அதை நாங்க யாரையுமே அலோவ் பண்ணல அந்த ஜலசந்தி வழியா ஹெர்மோஸ் வழியா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவனும் அறிக்கை கொடுத்துருக்கானோ. இருக்கிறது பூரா பொய்யும் பித்தலாட்டமா இருக்கு. அது பத்தாதுண்டு இன்னைக்கு வந்து ஐநா சபைக்குல அது ஒரு உருப்படாத சபை, தேவையில்லாத சபை. அமெரிக்காக்காரன் என்ன சொல்லணும் அதான் கேட்பானோ. இன்னைக்கு உலக நாடு பூரா சேர்ந்து ஈரானுக்கு எதிராக கண்டன தீர்மானம் ஒன்று கொண்டு வந்துக்கிறானோ. அது என்ன கண்டனம், ஈரான் வந்து போற நிப்பாட்டணும், ஏன்னா அந்த ஹெர்மோஸை வந்து அது வழியா கப்பலை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 தீர்மானத்தை போட்டு இதை உலக நாடு பூரா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆனா இதுக்கு வந்து ரஷ்யா, சைனா இந்த மாதிரி ஒரு 4-5 நாடு வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, நாங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோன்னு. இந்தியாவெல்லாம் இதுக்கு கடுமையாக ஆதரவு தெரிவிச்சிருக்குது. இதே ஈரான் வந்து அடிபட்டு நெடிபட்டு ஒண்ணும் இல்லாம போயிருச்சுன்னா ஒருத்தன் வாயை தொடர்ந்து கேட்க மாட்டான். ஏன் இதுக்கு முன்னாடி சிரியா, பாலஸ்தீனு, காசா இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளெல்லாம் அடிச்சானுல, அப்ப ஒரு நாய் ஒன்றும் கேட்கல. இப்ப வந்து ஈரான் போட்டு அடின்னு அடிச்சவனே இப்ப தீர்மானம் கொண்டு வந்துக்கிறாங்க. தீர்மானம் இதுக்கு அரபு நாடு என்ன சொல்லுதுவா, அதிகமா அடி வாங்கினது அவ்வளவுதானே, அவ்வளவுதான் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆயத்துல்லா கமேனியோட மகன் மொஜித்தபா கமேனி தான் இப்ப வந்து அடுத்த உச்ச தலைவரா ஈரான்ல பதவி ஏற்றிருக்கிறாரு. இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கலனால என்ன பண்ண முடியும், அடிக்கவும் முடியல, அவனோட ஒன்றும் செய்யவும் முடியல. வேற என்ன சொல்லிக்கிறாரு, நாங்க இதுவரைக்கும் வீசின குண்டெல்லாம் இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழசு, இன்னும் லேட்டஸ்ட் ஒன்னுத்தையும் இறக்கல. லேட்டஸ்டை இறக்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டேன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தை ஒன்று எரிஞ்சுக்கிறானுவோ இஸ்ரேல் மேல ஈரானு. இது என்னாடி, இதுதான் புது ஐட்டமா இப்ப 2 நாளா வீசிக்கிட்டு இருக்குது ஈரான் இஸ்ரேல் மேல. இதை பார்த்துதான் இப்ப நெத்தன்யாகு கதறன்னு கதறான். இது பேர் வந்து கிளஸ்டர் பாம்புடி. இது என்ன பண்ணுனா, ஒரு ஏவுகணையில வச்சு இதை அனுப்பிடுவாங்க. அது வானத்துல போய் கிட்ட வந்து வெடிக்க போறப்ப இது ஒரு 60-70 குண்டா தனித்தனியா பிரிஞ்சு போய் வெவ்வேறு இடத்த தாக்கும். இது இந்த அயன்டோம்லாம் வைக்கல, ஒன்றும் பண்ண முடியாது. இதுல இருந்து பிரிஞ்சு வர வெறும் அட்டையை போய் அடிக்குதான். அது இந்த குண்டு எல்லாம் வெளியாயிருது. போட்டு சாத்தனவனே இந்த நெத்தன்யாகுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது நல்ல ஐடியாவாவில் இக்குதே. இதைத்தான் பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் வீசி கொத்தா பிள்ளைவளை கொண்டானுங்க. அல்லாஹ் காலத்தை திருப்பி விட்டுட்டான். அப்படியே இப்ப அல்லாஹ் அவனோட அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரிலாம் 1 by 1 அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவனே இந்த போரை நிப்பாட்டிடும்னு சொல்லிட்டு இப்ப பயந்துக்கிட்டு இப்ப அமெரிக்கா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஹெர்மோஸ் இருந்துச்சுல, அங்க வந்து ஈரானுடைய 10 கப்பலை அழிச்சிட்டோம் நாங்க, அவங்க இதுமாரி தைரியமா அந்த வழியா கப்பல்லாம் போகலான்னு சொல்லி அமெரிக்கா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா ஈரான்காரங்க என்ன பண்ணானுங்க, அந்த வழியா கூட வரல, ரொம்ப தூரத்துல இருந்த அமெரிக்கா 2 எண்ணெய் கப்பலை தண்ணிக்குள்ள போய் தாக்குற ட்ரோன் வச்சுக்கிறாங்களாம். அதை வச்சு 2 கப்பலையும் ஒரே நேரத்துல அடிச்சு அமெரிக்காவுக்கு அதை விட அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டானுவா. அல்ல வந்த எரிஞ்சுக்கிட்டு இந்த கப்பாலா. ஆமாண்டி ஜெயின்ஸா, இதாவது அந்த ட்ரோன்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி உள்ள ட்ரோனா, எத்தனை கோடி ரூபா உள்ள டாலர் கோடியோ உள்ள கப்பலை வந்து அழிச்சுட்டானுலாம். இதனால அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான், பின்னும் வாங்க முடியாம அவனுங்களை அடிக்கவும் முடியாம அசிங்கப்பட்டு போய் இதுல வந்து அமெரிக்காவில் உள்நாட்டு பிரச்சனை வேற வந்துருச்சு. ட்ரம்ப் பதவி விலகணும், ஏன்னா அங்கேயும் போறதுல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. காசு கடுமையா செலவு பண்ணிட்டானுவான். செலவு பண்ணி இவனோட ஒன்றும் செய்யவும் முடியல. இவன் நினைச்சுக்கிட்டானுவா ஈரானே சிரியா இந்த மாதிரி பாலஸ்தீன மாதிரி ஈஸியா ஈரானை கையை வச்சு முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன தும்முறா பேசினா ட்ரம்ப். இந்த போர் ஆரம்பிச்ச அன்னைக்கு சொன்னான் அடுத்த நாள் சாயந்தரம் முடிஞ்சிருண்டு. அல்லாஹ் மறந்துட்டான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு. அல்லாட உதவி வந்து ஈரானுக்கு இருக்கிறதுனால இன்னமும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறானோ 2 பேரும். மாளிகட்டுமா அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் முடியும். அவனோ முடிஞ்சாதான் உலகத்துல நிம்மதி பிறக்கும். அப்ப அந்த போர் எப்பதான் முடியும்?
ஆமாம்மா, அந்த போரை முடிக்கணும்னா ஈரான் வந்து சில நிபந்தனைகளை வச்சிருக்குது. இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த போரை முடிச்சுக்கிறோம். அவன் என்னென்ன நிபந்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். யாரை? கமேனியை கொலை பண்ணதுக்கு. இஸ்ரேல் வந்து தனது படைகளை அந்த எல்லையிலிருந்து திரும்ப எடுத்துக்கணும். இஸ்ரேல் எல்லையிலிருந்து அரபு மண்ணில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் உடனடியாக அகற்றப்பட வேணும். அதை அகற்றிட்டாங்க, இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம். இதுவரை விதிக்கப்பட்ட அனைத்து பொருளாதார தடைகளுக்கும் ஈரான் இழப்பீடு பெற வேண்டும் மற்றும் அதிபர் ட்ரம்ப் ஈரானிய தலைவரிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே நிறைய பொருளாதார தடை விதிச்சிருக்கு. அது என்ன பொருளாதார தடைனா என்ன, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அதிபர் ட்ரம்பின் காசா திட்டத்தை ரத்து செய்ய வேணும். அதிபர் ட்ரம்போட காசா திட்டம்னா என்னங்கிறதையும் அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். லெபனான், சிரியா மற்றும் ஏமன் நாடுகளிலிருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும். அதாவது அமெரிக்காவுடைய கூட்டு அதாவது நண்பர்கள் படை, அந்த படைகள்லாம் வெளியேறணும். அது மாதிரி அதிபர் ட்ரம்ப் ஆயத்துல்லா கமேனியிடம் மன்னிப்பு கேட்கணும். அவர் மொத்தா போயிட்டார், இருந்தாலும் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். இதுவரை விதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளாதார தடைக்கும் ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இறுதியாக இந்த நிபந்தனைகள் இறுதியாக ஈரான் ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கு, ஒரு வரியை. அந்த ஒரு வரி தான் உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. இது கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. தட் இஸ் நோ கிரேட் மேட்டர் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு வரியை சேர்த்துருக்காங்க. இந்த வரிக்கான அர்த்தம் என்ன, இந்த நிபந்தனைகள்லாம் எப்படி, என்னென்ன நிபந்தனைகள், இதை எப்படிலாம் அவங்க கையாள போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ட் 2ல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.